வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் ஒரு மைனாரிட்டி ஆட்சி, அதாவது அறுதி பெரும்பான்மை பெறாத ஆட்சி நடைபெறுவதால் பல அரசியல் மாற்றங்கள், அதிரடிகள், குதிரை பேரங்கள் நடக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் ஒன்றுக்கு பலமுறை கூறி வந்தார்கள். அது இப்பொழுது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் 108 இடங்களை மற்றும் பெற்ற விஜய் கட்சி மீதி 10 பேருக்காக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடியது. அவர்களும் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். ஆட்சியும் அமைந்தாகிவிட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து விட்டார்கள். பெரிய மாற்றத்தை செய்து விட்டதாக பெருமிதமும் பட்டுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்படியே இந்த ஆட்சியை தொடரலாம். ஆனால் அவர்களுக்கு இது ஏதோ போதாமல் இருக்கிறது. எதனால் போதாமல் இருக்கிறது என்பது அவர்களுக்கு வெளிச்சம். இதனால் இந்த பக்கம் இன்னும் மேற்கொண்டு பலவீனமாகி இருக்கிற அதிமுகவை கைப்பற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கிவிடலாம் என்கிற முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு இடைக்கால வெற்றி கிடைத்தது என்று வேண்டால் சொல்லலாம். ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பக்கம் வந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய் கட்சிக்கு ஆதரவாகவே அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். அப்படி வாக்களித்ததன் காரணமாக அவர்களுடைய பதவி தப்புமா நீடிக்குமா என்கிற ஒரு பெரிய விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மே 13 அன்று நடந்தது. இன்றைக்கு மே 25 ஆனாலும் இன்னமும் அதற்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. முடிவை எடுக்க வேண்டிய சட்டப்பேரவை தலைவர், அது என்னுடைய உரிமை, நான் ஆய்வு செய்து எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பேன், அதற்கு காலக்கெடு இல்லை என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இதற்கிடையே அந்த 25 பேருக்கும் உறுப்பினர் பதவியே நீடிக்குமா என்கிற சட்டச்சிக்கல் இருப்பதால் அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தால் நமது ஆட்சிக்கும் சேர்ந்து ஆபத்து வந்துவிடும் என்பதால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டது விஜய் கட்சி. அதன் விளைவாக அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லாமல் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு மட்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிருப்திக்கு ஆளான தாவேக்காவை ஆதரித்து வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டும் கெட்டார் நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஆளுங்கட்சியை நம்பி வந்தோம், அவர்களும் கைவிட்டு விட்டார்கள். இருந்த கட்சியும் பகைத்து கொண்டும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக ஆகிவிட்டதே என்று வருந்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே அவர்களோடு சமாதானம் பேச தயார் என்கிற மாதிரி பேசி கொண்டிருந்தார், அறிவித்தும் இருந்தார். மறைமுகமாகவும் அந்த வேலைகள் நடந்தது. சரி, திரும்ப ஒரே கட்சியாக இணைந்து நம்ம ஒரு வலிமையான ஒரு கட்சியாக, சட்டமன்ற கட்சியாக செயல்படுவோம். விஜயை நம்பி போனோம், அவர் ஏமாற்றி விட்டார். சரி, மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை நம்புவோம் என்கிற இடத்திற்கு அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை அறிந்தவுடன் விஜய் கட்சி திடுக்கிட்டு போய்விட்டது. விஜய் கட்சியில் இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அவருடைய மாமியார், இந்த பக்கம் அந்த 25 எம்எல்ஏக்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மாமியார் லீமா ரோஸ் அவர்கள் இருக்கிறார். அவர்தான் இவர்களுக்கெல்லாம் பணமும் கொடுத்து பதவி ஆசையும் காட்டி இவர்களை பிரித்து தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு மூல காரணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பணமும் ஓரளவுக்கு, பேசிய பணத்தில் பாதி அல்லது ஒரு சிலருக்கு முழுமையாக, ஒரு சிலருக்கு முக்கால்வாசி என்று பணமும் கொடுத்ததாக சொல்கிறார்கள். அதை வாங்கியவர்களும் கொடுத்தவர்களும் மிக ரகசியமாக வைத்திருப்பதால் அந்த தொகை கணக்கு இன்னும் வெளியே வராமல் இருக்கிறது. இப்பொழுது சண்டை வந்திருக்கிறது. எனவே வெளியே வரக்கூடும், விரைவில் வெளியே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு பக்கம் பணமும் கொடுத்து விட்டு மறுபக்கம் அதற்கு எந்த பலனும் இல்லாமல் அவர்கள் திரும்பவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே ஒருங்கிணைந்து விட்டால் நமக்கு ஆபத்தாகிவிடும் என்று விஜய் கட்சியினர் நினைக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் இப்பொழுது கூட்டணி அமைச்சரவையில் சேர்த்திருக்கிற கட்சிகள் மீது அவர்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்பதன் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்பது அரசியல் நோக்கர்களுடைய இன்னொரு கூற்றாக இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வண்ணம் தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன.
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவும் மீண்டும் ஒருங்கிணைந்து மீண்டும் அதிமுக 47 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இயங்கப் போகிறது என்கிற நிலை கடந்த 2-3 நாட்களாக நீடித்தது. எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை ஏற்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். இவர்களும் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஒரு கடுமையான நிபந்தனை வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த நிபந்தனையின் விளைவுதான் இன்றைக்கு 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய சூட்டோடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அறையில் அவரிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துவிட்டு அப்படியே நடந்து சென்று ஆதவ அர்ஜுனா அவருடைய அறையில் தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகிய மூவரும் இன்று அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஒன்றாக இணைகிறது. 2 அணிகளும் இணையப் போகிறது. இணைந்து வலிமையான ஒரு கட்சியாக, எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்படுவோம். அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் நம் வலிமையை காட்டுவோம் என்கிற அளவுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது வெற்றி பெற்று இப்பொழுதுதான் மே 4ஆம் தேதி தான் இது தேர்தல் முடிவு வந்தது. மே 4ஆம் தேதி தான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகிறார்கள். மே 25ஆம் தேதி 21 நாட்களுக்குள் தங்களுடைய பொறுப்பு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போராடி பரப்புரை செய்து பெற்ற வெற்றியை எடுத்து எறிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதைவிட மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது என்பது வெள்ளிடை மலை. அது அனைவரும் அறிந்த விஷயம். மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இது குதிரை என்றால் கூட மரியாதையாக இருக்கும், கழுதை பேரம் என்று சொல்லுங்கள் என்று ஒரு நண்பர் சொல்கிறார். அப்படி நடந்திருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இவர்கள் மூவரும் வெளியேறிவிட்டார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. இவர்கள் மூவரும் வெளியேறுவதற்கு, அதாவது சட்டமன்றத்தில் தாவேகாவை ஆதரித்து வாக்களிப்பதற்கு ஒரு பெருந்தொகை பெற்றவர்களில் இவர்கள் மூவரும் அடங்குவர். அந்த நன்றி கடனும் அவர்களுக்கு இருக்கிறது. அதோடு இப்பொழுது அந்த நன்றி கடன் மட்டும் இருந்திருந்தால் கூட சொல்லி, நீங்கள் எங்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொன்னீர்கள், அதை தரவில்லை, அதனால் நாங்கள் எங்கள் தலைவர் சொல்வதை கேட்கிறோம் என்கிற ஒரு சமாதானத்தை அவர்கள் சொல்லிவிட முடியும். அதிலிருந்து அந்த பணத்தோடு அவர்கள் விலகி சென்றிருக்கவும் முடியும். ஒரு பக்கம் அப்படி நடக்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்களாகவே நீடிக்க எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாமல் இருப்பதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தாலும் ஒரு கடுமையான நிபந்தனை விதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிபந்தனை என்னவென்றால், இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 5 பேருக்கு கட்சியில் மீண்டும் எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன் என்பது அவருடைய கடுமையான நிபந்தனை என்று சொல்லப்படுகிறது. அந்த 5 பேர் யார் என்றால், முன்னாள் நின்ற எஸ்பி வேலுமணி அவர்கள், CV சண்முகம் அவர்கள், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள், இவர்களை தாண்டி ஆதவ அர்ஜுனா அவர்களின் மாமியார், இந்த இவ்வளவு பிரிவுக்கும் பிளவுக்கும் பெரும் பணத்தை வாரி இறைத்த சூத்திரதாரியான திருமதி லீமா ரோஸ். இந்த 5வது நபரை கேட்டால்தான் வியப்படுவீர்கள், அவர் பெருந்துறை ஜெயக்குமார். இவர்கள் 4வரும் ஒரு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். லீமா ரோஸ் 3 பேர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். திருமதி லீமா ரோஸ் அவர்கள் தேர்தலின் போதுதான் இணைந்தார். அவர் வென்றார். அவர் தன்னுடைய வேலையை காட்டினார். அதற்கு காரணம் முழுக்க பணம், அவருடைய சொத்து, அவரிடம் இருந்த பணம், அவருடைய சொத்து மதிப்பு, அவருடைய அதிகாரப்பூர்வ சொத்து மதிப்பே அவ்வளவு அதிகம் இருக்கிறது என்றால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் எவ்வளவு இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அதை வந்தவுடனேயே அந்த பண திமிரை என்று கூட சொல்லலாம், பண திமிரை காட்டி அதிமுகவை 2ஆக பிளந்தார். அவர் மீது கோபம் இருக்கலாம். பெருந்துறை ஜெயக்குமார் மீது இவருக்கு என்ன கோபம் என்பதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கிறது. பெருந்துறை ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தோப்பு வெங்கடாசலம் அதிமுகவில் அமைச்சராக கூட இருந்தவர். அவர் இங்கு சரியில்லை என்று திமுகவில் போய் சேர்ந்த பிறகு பெருந்துறை தொகுதி அவருக்கு, நம்ம ஜெயக்குமாருக்கு கொடுக்கப்படுகிறது. போன முறையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த முறையும் அவர் வென்றிருக்கிறார் எனும்போது அவர் அமைச்சராகவும் இல்லை,
கட்சியில் ஒரு முக்கிய பதவி, அதாவது மாநில அளவில் அந்த பதவியிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன கோபம் என்கிற ஒரு கேள்வியில் மறைந்திருக்கிறது பல்லாயிரம் ரகசியங்கள் என்று அதிமுகவினர் நமட்டு சேர்ப்பு சிரிக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக பார்த்தால் ஈரோடு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நெருங்கிய உறவினர் முன்னாள் அமைச்சர், பவானி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KC கருப்பணன் அவர்களுக்கும் பெருந்துறை ஜெயக்குமாருக்கும் ஒத்துப்போகவில்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இது கட்சி ரீதியாக மேம்போக்காக எப்பொழுதும் இருக்கிற தகவல் தான். ஏற்கனவே KC கருப்பணன் அவருடைய ஆதிக்கம் காரணமாக, அவர் நினைத்ததுதான் ஈரோடு மாவட்டத்தில் நடக்க வேண்டும் என்று எண்ணியதன் காரணமாக, அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துழைத்ததன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகினார். கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அல்லது என்ற போர்க்குரல் எழுப்பினார். ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தார். இன்றைக்கு அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார். இந்த அதே கருப்பணன் தான் பெருந்துறை ஜெயக்குமாருடைய அதிருப்திக்கும் கோபத்துக்கும் காரணமானவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பினாமி என்று சொல்லப்படுகிற கான்ட்ராக்டர்கள், அதாவது ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பெரும்பாலும் ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலம்தான் பெரும் தொகை எடப்பாடி பழனிசாமியிடம் புழங்கி கொண்டிருக்கிறது. திடீரென ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் அந்த ஒப்பந்ததாரர்கள் யாரோ ஒருவர் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அங்கு சேர்ப்பார் என்கிற கதையெல்லாம் உழவி கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் உழவி கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் இந்த பரிவர்த்தனையில், பணப்புழக்கத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இடையூறாக இருந்திருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார் என்று மட்டும் ஒரு கிசுகிசுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் மீது கடுங்கோபத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவரும் அதற்கு ஏற்றார் போல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக CV சண்முகம், SP வேலுமணி அவர்களுடைய அணியில் இணைந்து தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இப்பொழுது மீண்டும் அது அவர்கள் பொய்த்து போய், அவர்கள் நம்பி ஏமாந்து போய் நிற்கிற நிலையில் மீண்டும் சேருவோம் எனும்போது இவர்கள் 5 பேருக்கும் மீண்டும் கட்சி பதவி நான் உடனடியாக தரமாட்டேன் என்று கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார் என்றும், அதனால்தான் அந்த இணைவு, அந்த மீண்டும் இவர்கள் ஒரே கரம் கோர்த்து ஒரு இடத்தில் நின்று பேட்டி கொடுக்கிற நிகழ்வு தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்றும் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. அந்த நிகழ்வு தள்ளி போனது இதனால் என்றால், அதையும் அந்த கருத்து வேறுபாட்டையும் சரி செய்து நடந்துருச்சு, வந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அந்த பதவியை திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்குள்ள சில முக்கியஸ்தர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பிடமும் CV சண்முகம் தரப்பிடமும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது CV சண்முகம் தரப்புக்கு வேறு வாய்ப்பு இல்லை என்கிற நிலையினால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஏறி நின்று பேசுகிறார் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், அதன் காரணமாகத்தான் இந்த இணைப்பு தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலுக்கு ஏற்பவே இந்த தாமதங்களும் நடந்து கொண்டிருந்தன. அதேபோல் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகலும், விலகிய கையெழுத்து மையின் ஈரம் காயும் முன்பே இன்னொரு கட்சியில் சேர்ந்த கையெழுத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பது அரசியல் அரங்கில் ஒரு அதிர்ச்சிகரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுவும் இதுவரை இல்லாத வகையில் ஒரு கட்சியில் ஒருவர் சேருவதென்றால் அந்த கட்சி அலுவலகத்தில் தான் நடக்கும். இப்பொழுது சட்டமன்ற அலுவலகத்தையே சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சருடைய அறையையே ஒரு கட்சி அலுவலகம் போல் பயன்படுத்தி சட்டப்பேரவை தலைவரிடம் உள்ள பதவி விலகல் கொடுத்துவிட்டு அமைச்சருடைய அறையில் போய் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வாங்குகிறார்கள் என்பது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது, சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. இவர்கள் அறியாமல் செய்கிற தவறை மன்னியும் ஆண்டவரே என்றும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கேயும் அமைச்சர் பதவி இல்லை, இங்கும் பதவி இல்லாமல் போய்விட்டால், கட்சியிலும் பதவி இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற பதட்டத்தில் இந்த 25 பேரும் திரும்ப அங்கே போய் சேர்கிறார்கள் என்றவுடன் அவர்களை காட்டிலும் அதிகம் பதறியது தாவேகாவும் ஆதவ அர்ஜுனாவும் தான் என்று சொல்கிறார்கள். ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை இந்த
இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் 5 ஆண்டுகளையும் ஆட்சி நடத்தி விடலாம் என்கிற நம்பிக்கை அவருக்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. விஜய் அவருக்கு அரசியலில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா இதையும் விஜயிடம் சொல்லி, இவர்கள் இணைந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்கள் 47 பேரும் அதிமுக வலிமையாக இருந்தால், திமுக 60 பேர் இருக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் நம்மை உண்டு இல்லை என்று செய்து விடுவார்கள், ஒரு வழிப்படுத்தி விடுவார்கள். எனவே அவர்கள் இணைவதை நாம் எப்பாடுபட்டாது தடுத்து வேண்டும் என்று அவரிடம் சொல்லி அவருடைய சம்மதத்தையும் பெற்று அங்கிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலகச் சொல்லி இந்த கட்சியில் இணைத்திருக்கிறார். இதோடு நிற்காது, மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவார்கள், அவர்கள் தவேகாவில் வந்து சேருவார்கள் என்பது அனைவரும் அறிந்த ரகசியமாகவே இருக்கிறது. இவை அனைத்துக்கும் என்ன காரணம் என்றால், இப்பொழுது விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் பதவி விலகி இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. அந்த தொகுதிக்கு விரைவில் 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். அந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் நேரத்திலேயே அந்த இடைத்தேர்தலோடு கூட வருகிற மாதிரி இன்னும் சில ஒரு 10 பேர் வரைக்கும் அதிமுகவினர் பணம் வாங்கி இருக்கிறார்கள் அல்லவா? அதாவது லீமரோஸ் அவர்களிடம் பணம் வாங்கி இருக்கிறவர்கள் அதற்காக பதவி விலகி மீண்டும் உங்களுக்கு அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் வாய்ப்பு விஜய் கட்சி சார்பில் தரப்படும் என்கிற உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இப்பொழுது இப்படி ஒரு 10 பேர் 15 பேரை அவர்கள் அங்கிருந்து பதவி விலகச் சொல்லி ஒரு 15 தொகுதிகளுக்கு அல்லது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதுபோல் ஒரு 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தி அந்த 18லும் நாம் வெற்றி பெற்று விட்டால் ஏற்கனவே 107, இப்பொழுது 18 எனும்போது 125 தொகுதி நம் கைவசம் இருக்கும். நாம் யாரையும் நம்ப வேண்டியதில்லை. இன்னும் 3 மாதங்களில் தேர்தல் முடிந்துவிடும். நாம் ஒரு 4.25 ஆண்டு 4.5 ஆண்டு நிம்மதியாக ஆட்சி செய்யலாம், நாம் நினைத்ததை நடத்தலாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அதிமுகவை இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறது தாவேகா என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் உலவுகிற கருத்து. அந்த கருத்து பொய்யில்லை என்பதற்கேற்பத்தான் பதவி விலகியவுடனே அவர்களை தாவேகாவில் சேர்க்கிறார்கள். அந்த தாவேகாவில் சேர்ப்பதே என்னவென்றால், நீங்கள் பதவி விலகினால் 1 நாள் 2 நாள் கூட காக்க வைக்க மாட்டோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட காக்க வைக்க மாட்டோம். அந்த அறையில் பதவி விலகல் கடிதம் கொடுங்கள், இந்த அறைக்கு வந்து உறுப்பினர் அட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் அதே தொகுதியில் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற உத்தரவாதத்தையும் நாங்கள் தருகிறோம் என்கிற உறுதிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி இருக்கிறார்கள். இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகப் போகிறார்கள் என்பதும் உலவுகிற செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகுவதற்கு தாவேகாவின் அழைப்பும் ஆசை வார்த்தையும் மட்டும் காரணமில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதமும் தான். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பெருந்துறை ஜெயக்குமாருக்கு மீண்டும் எந்த பதவியும் தரமாட்டேன் என்று பிடிவாதம் காட்ட போய் தான் அங்கு போனாலும் நமக்கு மரியாதை இருக்காது என்று அவர் சத்யபாமாவும் சேர்த்துக்கொண்டு மரகதம் குமரவேல் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு அவர் இங்கு போய்விட்டார் என்றுதான் சொல்கிறார்கள். வெளிப்படையாக மரகதம் குமரவேல் அவர்கள் தலைமையில் அவர்கள் 3 போனார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் ஜெயக்குமார் தலைமையில் அவர்கள் 3 போனார்கள் என்பது அதிமுகவினரின் கருத்தாக இருக்கிறது. எப்படி இருப்பினும் ஒரு பக்கம் அதிமுகவை உடைத்து அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து வந்து அவர்களை பதவி விலகச் செய்து இடைத்தேர்தலை நடத்தி இடைத்தேர்தலில் பெரும்பான்மை பெற்று மீதமுள்ள ஆட்சி காலத்தை வலிமையாக நடத்துவது என்கிற விஜய் கட்சியின் கணக்குக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதமும் துணை போயிருக்கிறது. அதன் விளைவாக இந்த கூத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் உலவும் கருத்தாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 3 பேரோடு போகட்டும் என்று நினைத்து மற்றவர்களை அரவணைத்து சென்றால் விஜய் கட்சியினரின் எண்ணத்தை உடைத்து விடலாம், அவர்களுடைய கணக்கை உடைத்து விடலாம் என்பதுதான் இப்போ யதார்த்தமான நிலை. அதை புரிந்து அவர் நடந்து கொண்டால் விஜய் கட்சியினர் சிக்கலில் மாட்டுவார்கள். இப்பொழுது கூட இருக்கிற கட்சியினரும் அவர்களை நம்பிக்கையுடன் பார்க்க முடியாத நிலை இப்பொழுதே ஏற்பட்டு விட்டது. அது மேலும் வலுப்படும் போது அது விஜய் கட்சிக்கு தான் சிக்கலாக முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வராவிட்டால் அதிமுக மேலும் பலவீனமடைந்து விஜய் கட்சி மேலும் பலமடையும் என்பது யதார்த்தம்.
ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதத்தால் தான் அதிமுக மீண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்கிற கருத்து வலிமையாக இருக்கிறது. இப்பொழுது மேலும் அதை உறுதிப்படுத்தும் வண்ணமே அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது அக்கட்சி தொண்டர்களுக்கு மேலும் வேதனை அளிக்கும் செயலாக இருக்கிறது. இன்றைக்கு 3 பேர் இடம் மாறியதை பார்த்தாவது அவர் மனம் மாறி அனைவரையும் ஒருங்கிணைக்கிற இடத்துக்கு வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இல்லையேல் எதுவும் இல்லாமல் போய்விடும். சுக்குநூறாக உடைக்க தாவேகா காத்திருக்கிறது என்பதுதான் எச்சரிக்கையான ஒரு அரசியல் நோக்கர்கள் கூறும் எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளும். நன்றி, வணக்கம்.